அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனியை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாள்ல இருந்து மாம்சத்தின் கிரியைகள், அது வேதாந்தத்தில் ஒரு 17 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி நம்மகிட்ட இருக்க வேண்டிய காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். அதில் முதலாவது மாம்சத்தின் கிரியை குறித்து சொல்லப்படும் போது விபச்சாரம். விபச்சாரம் என்றால் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பைபிளில் தொட்டாதான் விபச்சாரம், புதிய ஏற்பாட்டில் இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம். ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்முடைய பார்வையிலே ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமான ஒரு பார்வை, பரிசுத்தமான ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய பார்வையில் ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இன்னைக்கு இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ், இன்னைக்கு இருக்கிற திரைப்படங்கள் இதெல்லாம் நம்ம இச்சையோடு பார்க்கிறோமோ அதெல்லாம் விபச்சாரம். இச்சையோடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த கரத்தில் ஒரு செல்ஃபோன் இருக்கு, இதை நீங்கள் பார்க்குறீங்க, அழகா இருக்கு அப்படின்னு நினச்சா அது ரசனை. இதை ஆண்டே போடணும் அப்படின்னு நினச்சா அது இச்சை. என் கையில் தான் இருக்கு, நீங்கள் எடுக்கலை. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும்போது அது இன்னொருத்தனுடைய பொருளோ, இன்னொருத்தனுடைய மனைவியோ, இன்னொருத்தனுடைய காரியங்களையோ நமக்கு சொந்தமாக ஆக்க வேண்டும் என்று நினைப்பது விபச்சாரம். இன்னைக்கு அப்படிப்பட்ட விபச்சாரத்திலேருந்து நாம் விடுதலை பெறணும். இன்னொருத்தனுடைய மனைவியை பார்த்து, இன்னொருத்தனுடைய கணவனை பார்த்து, இவங்க எனக்கு மனைவியாக வந்தால் நல்லா இருந்திருக்குமே, இவங்க எனக்கு கணவனாக வந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. சரியா? God bless you.